ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி என்னடா இப்படி அடிக்கிறீங்க வேர்ல்டு கப் ஃபைனலில், அதுவும் இந்திய அணி உண்மையாக உலகில் மிக மிக ஆபத்தான அணிங்க. ஐபிஎல் தாங்க காரணம் இந்திய அணிக்கு இந்த மாதிரி பேட்ஸ்மேன்லாம் கிடைக்குது. அவங்க பேட்ஸ்மேன் வச்சுனுக்கு பேட்டா இல்லை என்னென்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அடித்தாலே சிக்ஸ் தான் போகுது. கண்டிப்பாக எனக்கு இந்த வெற்றி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வெஸ்ட் இண்டீஸ் என்ன தான் தோத்தாலும் எனக்கு இந்தியா ஜெயிச்சது ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று நியூசிலாந்து அணி எதிராக இந்திய அணி இறுதிப் போட்டியில் T20 வேர்ல்டு கப் இறுதிப் போட்டியில் 96 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி குறித்து முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் அணியோட கேப்டன், 2 T20 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த கேப்டன் சொல்லாங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு தலைமை பயிற்சியாளர் இருக்கும் டேரில் சாமி பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், நியூசிலாந்து தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டேரில் சாமி அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி என்னங்க பேட்டிங் இப்படி அடிக்கிறாங்க, அவங்க வச்சுருக்கிறது பேட்டாக வேறு என்னன்னு தெரியல, அடித்தாலே சிக்ஸ் போகுது. கண்டிப்பாக இருக்கிறதுல குவாலிட்டியான பேட் இந்திய அணி டீம் கிட்ட தான் இருக்குது தான் நான் நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் அணி தோத்துட்டாங்க. எனக்கு அவங்க ஃபைனலில் கோப்பை விளையாடணும் தான் ஆசையாக இருந்துச்சு. பட் அவங்க தோத்துட்டாங்க. பரவாயில்லங்க, ஒரு பெரிய அணிக்கிட்ட தான் தோற்று போயிருக்கோம். எங்களுக்கு அதில் ஒன்றும் நாங்கள் வருத்தப்படுறதுக்கு இல்லை. கண்டிப்பாக அடுத்த T20 வேர்ல்டு கப் நல்ல கம்பேக் கொடுக்கணும்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அணியை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குங்க. அவங்க குரூப் ஸ்டேஜெலாம் ஒரு தவிர்க்க முடியாத அணியாக இருக்காங்க. ஆனால் இறுதிப் போட்டி, செமிஃபைனல், நாக் அவுட் சுற்று வந்தாலே நியூசிலாந்து அணி என்ன ஆகுதுன்னு தெரியல. சவுத் ஆஃப்ரிக்காவும் அதே போல தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணி சாம்பியன் வெல்றதுக்கு ஒரு தகுதியான அணிங்க. இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், மேலும் மேலும் கோப்பை வெல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரில் சாமி பார்த்தீங்கன்னா தலைவன் பாராட்டி தள்ளியிருக்காருன்னே சொல்லாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அடிக்கலப்பா, அடுத்தபடியாக இந்தியா அடிச்சது எனக்கு ஏதோ சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு சிம்பிளாக. ஓகே, கரெக்டுங்க. அவர் சொல்கிறது 100% ஒரு பக்கம் நியூசிலாந்து அணி பார்த்து அவனுங்க என்னங்க பாவம், என்ன தான் நம்ம ஜெயிச்சிருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க எவ்வளோ நாக் அவுட்ஸு செமிஃபைனலாக தோற்றுருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கிரிக்கெட்டில் பார்த்தா வேலை ஆகாதுங்க. நம்ம டீம் தான் ஜெயிக்கணும். ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி வீரர்கள் ஜெயிச்சுட்டு பண்ணது எல்லாமே செம்மையாச்சுங்க. எல்லாருமே ஜோடியாக செலிப்ரேஷன் பண்ணாங்க. நம்ம சூரியகுமார் யாதவ் பார்த்துருப்பீங்க, பிச்சில் தொட்டு மண் எடுத்து மூஞ்சில் தடவினார். அது வந்து லாஸ்ட்டு வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அந்த பில்லை எடுத்து சாப்பிட்டார், கிரவுண்டில் இருக்கிற பில்லை. இப்போ சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதுதான் நம்ம இந்திய அணியோட கல்ச்சர் சென்டிமெண்ட் உங்களுக்கே தெரியும். முடிஞ்சோடனே அங்கேயே இருக்கிற குஜராத்தில் ஹனுமான் டெம்பிளுக்கு போயிட்டு வைபாடு பண்ணியிருக்காங்க, ஜெயிச்ச கோப்பையை. அதுதாங்க இந்தியா, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் ஆனால் நல்ல ஒரு டீமுங்க இந்தியா, உண்மையாக தவிர்க்க முடியாத டீமாக இருக்காங்க. யார் டேரியல் சாமின்னு இல்லை, எல்லாருமே இந்திய அணிக்கு முன்னாள் சவுத் ஆஃப்ரிக்கா வீரர்கள், ஆஸ்திரேலியா வீரர்கள் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் கமலில் இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். ஒரு வரலாற்று சாதனை, தொடர்ந்து 2 முறை கோப்பை, 3 T20 வேர்ல்டு கப், இது வரைக்கும் எந்த டீமுக்கிட்டே இல்லை, இந்தியா கிட்ட தாங்க இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், வெற்றிக்கு காரணம் என்ன, வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.